உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன நேயர்களே, உலகெங்கிலும் விரைவி பரவி வாழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய எனதருமை தமிழ் சகோதர சகோதரிகளே, வாருங்கள் ஜோதிடம் அறிவோம் என்ற பகுதியில் சுகம் தந்தவர் சுக்கிரனே. இந்த காலத்துல நம் முன்னோர்கள் அவங்கெல்லாம் பாலம் போட்டு கொடுத்தது மேல நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். நாங்க ஓடிக்கிட்டு இருக்கும்போது உங்களையும் பின்னாடி வாங்கன்னு அழைச்சிட்டு போயிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். அவங்க எப்படி பாலத்தை கட்டினாங்கன்னே தெரியல. சுக்கிரன் என்றால் சுகத்துக்கு அதிபதி, சுகம் தந்தவர் சுக்கிரனே என்னும் பொழுது அதை எப்படியெல்லாம் ப்ரூவ் பண்றாங்க அவங்க. அந்த நட்சத்திரத்திலே ஆரம்பிச்சிடுறாங்க. ஸ்டார் பரணி, பூரம், பூராடம், இந்த 3 பேர் எடுத்துக்கங்க. பரணி, பூரம், பூராடம். இது ஒரே ஒரு இதுதான். பரணியில இந்த இடத்துல அந்த சுக்கிரனுடைய வீட்சணம் இங்க விழுது. அதுக்கு அடுத்து அதனுடைய 5வது வீட்டுல ஒரு பகுதி விழுது, ஒரு துண்டு ஒளி. அதுல இருந்து மறுபடியும் இன்னொரு 5வது வீட்டுல ஒரு ஒளி விழுது. அப்போ ஒரு டார்ச் லைட் இப்படி 360 டிகிரி, 0ல இருந்து 360, இந்த டார்ச் லைட் மூலமாக 9 கோள்கள் முதல்ல விழும் பொழுது அதுல முப்பரிமாணத்துல பூமியை அடையுது. முதல் பார்ட் இங்க பரணியில விழுது, இன்னொரு பார்ட் நேரா பூரம், அடுத்தது பூராடம். இப்படி விழும்போதுதான் 9 கோள்களை 3 இன்ட்டு பண்ணீங்கன்னா 27 நட்சத்திரங்களாக வருது. புரியுதா? அப்ப இந்த பரணி, பூரம், பூராடம், பரணி வழியாக செல்லக்கூடிய அந்த சுக்கிரனுடைய வீட்சணங்கள் செவ்வாயினுடைய வீட்டில் விழுகிறது. அப்போ அந்த பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க சுகத்தை அனுபவிப்பதில் ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க, ரொம்ப வேகமா இருப்பாங்க, நல்ல பகட்டா இருக்கணும்னு நினைப்பாங்க. உடனடியாக பார்த்த காரை வாங்கணும்பாங்க. இந்த காரு தான் சுக்கிரன். சின்ன வயசுலயே கார் ஓட்ட கத்துக்கிட்டோம்பாங்க. விதவிதமான ஸ்டைல்ல அவங்க உடை உடுத்துவாங்க. இதெல்லாம் யாரு? சுகத்தை தந்தவர் சுக்கிரனே. அடுத்தது பூரம். பூர நட்சத்திரத்துக்கு அதிபதி அது சுக்கிரன், அந்த வீட்டுக்கு அதிபதி சூரியன். அப்ப டாப் எண்ட் மாடல் தான் வேணும்பாங்க. அதே நேரத்துல எது விலை உயர்வா இருக்கோ அதுதான் கொடுக்கணும். நல்ல பிராண்டட் ஷர்ட், பிராண்டடான சாரீஸ், சுடிதார், நல்ல கிளாஸ், சும்மா சாதாரணமா நம்மள மாதிரிலாம் போட மாட்டாங்க. இதெல்லாம் குருவோட கிளாஸ், குருவுக்கு உண்டானது. இது எளிமையா அந்த பாட்டுக்கு இருந்து வலிமையா வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போறது. அது பகட்டான வாழ்க்கை வாழ்ந்தே ஆக வேண்டும் என்று பிடிவாதமாக நிற்பது. அந்த பூர நட்சத்திரம் சிம்மம் எதுவுமே அலட்டிக்காது, எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிக்கணும். வீடா, ரைட், ஒரு வீடு, இன்னொரு வீடு பண்ணை வீடு, இன்னொரு வீடு பொழுதுபோக்கு கெஸ்ட் ஹவுஸ். ஒரு காரா இல்ல 3 கார், ஏன் எனக்கு ஒரு கார், அதே மாதிரி மனைவிக்கு ஒரு கார், பிள்ளைகளுக்கு கார். அது மாதிரி அவங்களுடைய பகட்டான விஷயங்கள் சுகத்தை அடைய வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் பூர நட்சத்திரம் சிம்மம். பூராட நட்சத்திரம் தனுசு. நட்சத்திரத்துக்கு அதிபதி யாரு? சுக்கிரன். அப்போ அவங்களுடைய ஆடை அணிகலன்கள்ல தூய்மையா இருக்கும், பளிச்சுன்னு இருக்கும், நல்ல நீட்டா ட்ரெஸ் பண்ணுவாங்க, விலை உயர்ந்ததை பத்தி கவலைப்பட மாட்டாங்க, சொகுசான வாழ்க்கை வாழணும், சுகமா வாழணும்னு நினைப்பாங்க. ஆனா குருவினுடைய ஆதிபத்தியம் வர்றதுனால அதற்கு தக்கவாறு ஒரு சில நன்னடத்தைகள், அந்த இடத்துல விதி மீறல்கள் இல்லாமல் அவங்க ஒரு சாத்வீகமான முறையில அதை அணிவிப்பாங்க. ஒரு சாமியார் பூராட நட்சத்திரம் தனுசு ராசின்னு வைங்களேன், அவர் பார்த்தீங்கன்னாக்கா ரோல்ஸ் ராய் கார் வச்சிருப்பாரு. சாமியார் நல்ல உயர்ந்த கார். அதே மாதிரி அவருடைய வீடு, அவருடைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோவில் மாதிரி இருக்கும், பெரிய மாளிகை மாதிரிலாம் இருக்கும், அது கோவில் மாதிரி தெரியும். இதே சிம்ம ராசி பூர நட்சத்திரம் பெரிய மாளிகையாட்டம் இருக்கும். அதே மாதிரி மேச ராசி கட்டினா அரண்மனை மாதிரி தான் கட்டுவேன். இதான் ஃபார் எக்ஸாம்பிள். இந்த 3 பேர் பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திர ரீதியாகவும் சொல்லிட்டேன். அதே மாதிரி அந்த ராசி ரீதியாக பார்த்தோம்னா இன்னும் 2 பேர் இருக்காங்க, ரிஷபம், துலாம். இவங்களுக்கெல்லாம் அந்த ராசிக்கு அதிபதி இதுதான் சுக்கிரன், இது சுக்கிரன். இந்த ராசி 2 ராசியில பிறந்து சுக்கிரன் நல்லா வலுவாக இருந்து விட்டால் ஸ்ட்ராங்கான முறையில் சுகங்களை அனுபவிப்பதில் அது எந்த விதமான தயக்கங்களும் கிடையாது. அதே அந்த ராசியாதிபதி கெடக்கூடாது. இந்த நிகழ்ச்சி
சுகம் தந்தவர் சுக்கிரனே அப்படிங்கிறது தான். சுக்கிரன் கெட்டால் என்ன பலன், அது இன்னொரு வீடியோவில் பார்ப்போம், அல்லது நான் பழைய வீடியோக்களில் பேசியிருக்கலாம் பாருங்க. ஏன்னா 1400 கிட்ட ஆகிப்போச்சு. சுக்கிரன் கெட்டால், ராசி கெட்டால்னு பேசியிருக்கேன், அப்புறம் சில கோள்கள் எங்கே இருந்தால்னு பேசியிருக்கேன். கெட்டால்ங்கிறது இன்னும் வார்த்தை வரல. அந்த சுக்கிரன் கெட்டால்ங்கிறதுக்கு வீடியோ போடுறேன். இப்போதைக்கு இந்த ரிஷப ராசியும் துலாம் ராசியும் எப்படிப்பட்டவர்கள், அவர்களும் பிரதியார் தன்னை திரும்பி பார்க்க வேண்டும் என்ற அளவில் அவருடைய நடை உடை பாவனைகளும், அவர்கள் அணியக்கூடிய ஆடைகளும், அவர்கள் பயன்படுத்தக்கூடிய வாகனங்களும், அதே மாதிரி அவர்களுடைய பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சுக்களும், அவர்களுடைய செயல்முறைகள், உணவு தயாரிப்பது பெண்கள், அந்த உணவை எல்லாரும் பாராட்டணும், அந்த உணவை சாப்பிட்டுட்டு அவங்க ரொம்ப திருப்தியாக நல்லா இருக்குன்னு சொல்லணும். அந்த சுகவாசியாக அந்த உணவை வந்து நல்லா ரசித்து ருசித்து புசிக்கக்கூடியவர்கள் அந்த துலாம் ராசியும் ரிஷப ராசியும். ஒன்றை நன்கு ஆழ்ந்து அனுபவிப்பதில் யாரு பெரியவங்க அப்படின்னா, அது பார்த்தீங்கன்னா தலை சிறந்தவர்கள். ஒரு விஷயங்களை நன்கு ஆழ்ந்து அனுபவிப்பதில் தலை சிறந்தவர்கள் ரிஷபராசியும் துலாம் ராசியும். ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அவர்களே. புரியுதுங்களா? இந்த இடத்துல நம்ம குருவை கொண்டு வரல, சூரியன் வரல. சுகங்களை அனுபவிப்பதற்கு காரகன் யாருன்னா சுக்கிரன். அந்த சுக்கிரனுடைய நட்சத்திரக்காரர்கள் பரணி, பூரம், பூராடம். அதே மாதிரி ரிஷப ராசியும் துலாம் ராசியும். அதே மாதிரி துலாம் லக்கணம், ரிஷப லக்கணம், இவர்களும் அப்படித்தான். லக்னாதிபதி சுக்கிரன். லைஃப்பை நல்ல விதமாக அழகாக எடுத்துட்டு போகணும். அதை நல்லா அனுபவிக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சிகரமாக இருக்கணும். இதெல்லாம் இவங்கெல்லாம் நான் சொல்லிட்டேன். ரைட். சுக்கிரனை நம் முன்னோர்கள் எதையெல்லாம் சொல்லுகிறார்கள்? விடியற்காலை வெள்ளி முளைத்தது எங்கே? கிழக்கே. கிழக்கு வானத்தில் வந்து விடியற்காலையில் வெள்ளி முளைத்தது. அந்த வெள்ளியினுடைய அழகை பார்த்தால் மயங்காதவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். வெள்ளியின் அழகை பார்த்தால் மயங்காதவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். அப்போ அழகை சுக்கிரனுக்கு கொடுத்தார்கள். சூரியனுடைய நிர்வாகத்தை பார்க்கறது மயங்கிறதோ, செவ்வாயினுடைய வீரத்தை பார்த்து மயங்கிறதோ அதெல்லாம் அப்புறம். குருவோட வழிகாட்டுதலை பார்த்து, சில ஆசிரியர் பாடம் நடத்தினாங்கன்னா அவங்க வாயையே பார்த்துட்டு இருக்கணும் போல இருக்கும். அது யாருன்னா குரு. அந்த குருவா இருக்கக்கூடியவர்கள் நமக்கு வழிகாட்டும் பொழுது அதை பார்த்து ரசிக்கக்கூடிய தன்மை உண்டு. ஆனால் இவை எல்லாத்தையும் விட முதன்மையாக நாம் ரசிப்பது அழகை மட்டுமே. அந்த அழகை ஆண் அழகு, பெண் அழகு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இயற்கை அழகு, நல்ல ஒரு இயற்கை காட்சிகள், பறவைகளினுடைய அழகு, இதெல்லாம் அந்த அழகுக்காக கொடுக்கப்பட்டது. மலர்களின் அழகு, மலர்களை வந்து நம்ம சுக்கிரனுக்கு சொல்லப்பட்டு பாடலில் ஒரு பாடல் பாடுறாங்க. அந்த சங்கீதம், அந்த மியூசிக் பார்த்தீங்களா, இசை, இயல் இசை, நாட்டியம். அதனால அந்த நடிக்கக்கூடிய எப்படி சொல்றது, கதாநாயகர்கள் அழகு, கதாநாயகிகள் அழகு, நடிகைகள் அழகு, நாம் அணியக்கூடிய ஆபரணங்கள் அழகு. பார்த்தீங்களா? சுகம் தந்தவர் சுக்கிரனே என்பவர். சுகத்தை வந்து எதனால் குறிக்கிறோம் என்றால் அழகை வைத்து குறிக்கிறோம். இப்ப அழகான ஒரு கார், அது சுகம். அழகான ஒரு ஆடை அணிது, அது வந்து அவருக்கு ஒரு பிரியம். அழகான இடங்களை வந்து அவர் போய் டூர் இப்போ போறாரு. இப்ப சுக்கிரன் உச்சம், இவங்கெல்லாம் எடுத்துக்கலாம். சுக்கிரன் உச்சம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த லக்கணத்துக்கு 4 சுக்கிரன் இருக்கும் உச்சம். இயற்கை காட்சிகளை ரசிப்பது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பல நாடுகள், பல ஊர்களுக்கு செல்ல வேண்டும், இயற்கையை ரசிக்க வேண்டும், இயற்கையுடன் நாம் பேச வேண்டும். இதுதான் அதுல ஒரு சுகம். இது போன்று இந்த சுகத்தை தந்தவர் சுக்கிரனே என்பவர் ஒரு ஜாதகத்தில் எவ்வாறெல்லாம் இருக்க வேண்டும்? பொதுவாக அந்த லக்னத்திற்கு 4 சுக்கிரன் உச்சம். இதுக்கு பேரு மாளவியா யோகம். மாளவியா யோகத்தில் பிறந்தவர்கள் சகல விதமான சுக மேன்மைகளையும் அடைவார்கள். இடம், வீடு, வாகன சுகம், இயற்கையை ரசித்தல், நல்ல நண்பர்கள், நல்ல மனைவி, கணவன் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கும்ப லக்கணத்தில் 4 சுக்கிரன். இது ஒரு மாளவியா யோகத்தை தரக்கூடியது.
கடக லக்கணத்திற்கு 4ல் சுக்கிரன். இந்த 4ஆம் பாவகத்தில் வந்து அவங்களுக்கு சுக்கிரன் 4ல் இருக்கும்போது நல்ல ஒரு சுகத்தை அடையக்கூடிய, அனுபவிக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு. அந்த திசை வறுமையானால், மாளவியா யோகத்தில் பிறந்து திசை வறுமையானால் அந்த திசையில தான் அவங்க நினைச்சது எல்லாமே மகிழ்ச்சிகரமாக இருக்கும். நாம் எண்ணியது எல்லாமே ஈடேறிவிட்டால் அது மனம் சந்தோஷம் தானே. அதுதான். அதுக்கு அடுத்தது இந்த சுக்கிரன் உங்களுக்கு வேற எந்த வகையெல்லாம் சுகத்தை கொடுக்கும் சார்? 4ஆம் இடத்துல இருந்ததனால் சுக்கிரன் நல்ல சுகத்தை கொடுக்கும். ரசனையான மனிதர்கள் நன்கு சுக்கிரன் வந்து அமைய பெற்றால் எப்படி அமைய பெறணும்? பொதுவாக ரிஷப லக்கணம், லக்கணத்திலேயே சுக்கிரன், இதுவும் மாளவியா யோகம் தான். அதே மாதிரி இவங்களுடைய சிந்தனைகள், எண்ணங்கள் எல்லாமே மகிழ்ச்சியாகவே இருக்கும். லக்கணத்தில் சுக்கிரன் இருக்கு பிறந்தவர்கள் மகிழ்ச்சிகரமான மனிதர்கள். அப்போ இங்கே பாருங்க, துலாம் லக்கணத்திலே சுக்கிரன் தன்னை அப்படியே அலங்காரப்படுத்திக்கிறது, அழகுபடுத்திக்கிறது, நிறைய மேக்கப் போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது, முடிவெட்ட போனாலும் 500 ரூபா கொடுத்து அங்கே தான் வெட்டுவேங்கிறது, நான் இந்த மாதிரியான சேவிங் க்ரீம் தான் யூஸ் பண்ணுவோம்பாங்க. அதே மாதிரி பெண்கள் போனாங்கன்னாக்கா அங்கே புருவத்தை எடுக்கிறதுக்கு 3000 ஆனாலும் பரவாயில்ல, நான் அங்கே தான் போவேன். எனக்கு தெரிஞ்ச ரிஷப லக்கணம் ஒரு சகோதரி மலேசியாவில் இருக்காங்க. சென்னை வரைக்கும் வந்து அவங்க தன்னுடைய வியாபாரத்தை பிரைடல் ஷாப்பு வச்சுருக்காங்க. நாம தான் பேர் செலக்ட் பண்ணி கொடுத்தோம். அவங்க அங்கே 4 பிரான்ச் வச்சுருக்காங்க. என்ன? பிரைடல் ஷாப். ரிஷப லக்கணம் அவங்க, விருச்சிக ராசி, சுக்கிர திசை ஓடிக்கொண்டிருக்கிறது. சுக்கிர திசையில் அவங்க என்ன செய்கிறாங்க? அந்த விரிவாக்கம், சுகத்தை தந்தவர் சுக்கிரனே. 4 இடத்துல பிரான்ச், ஓவர்சீஸ் பிரான்ச், 5 இடத்துல பிரான்ச், நல்லா போயிட்டு இருக்கு. ஆக சுக்கிரன் நன்கு அமைய பெற்றவர்கள், அந்த லக்கணத்தில் இருக்க பெற்றவர்கள் எல்லாத்தையும் அடைவாங்க. பாருங்க, இது 8 லக்கணத்தில் உச்சம். அது வேற, அது ப்ரெடிக்ஷன்ஸ். அது நாம ப்ரெடிக்ஷன் சொல்லலை. அவங்களுடைய சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா என்பதை ஆய்வு செய்கிறோம், அவ்வளவுதான். சரிங்களா? அதே மாதிரி சிம்ம லக்கணமாக இருந்து இதே 10ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெறுது. மகர லக்கணம் 10ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி. மிதுன லக்கணம் 10ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம். இவர்களும் அந்த திசாபுத்திகள் காலங்களிலோ அல்லது திசாபுத்தியே வரல, 10ஆம் இடத்துல சுக்கிரன் நல்ல உச்சம் ஆட்சி பெற்று இருக்கிறது. அப்போ அவர்கள் மகிழ்ச்சியாகவே இருப்பாங்க. அந்த பிஸ்னஸ் பண்றாங்க இல்லையா, பெருசா லாபம் வரலனாலும் அழட்டிக்கிறது இல்லை, நோ ப்ராஃபிட் நோ லாஸ், அதை பற்றி கவலை இல்லை. டெய்லி அன்னன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒரு மகிழ்ச்சியா வாழ்றோமா, அதுதான் சுகம். பெருசியா மாலை மாளிகையெல்லாம் நமக்கு கிடைக்கணுங்கிறத விட நம்ம ரொம்ப கஷ்டப்பட போறோம். இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா சனியை பற்றி பேச போறோம். அவர் என்ன பண்ணுவாரு? கஷ்டப்பட்டு தான் நீ முன்னேற்றத்துக்கு வரணும் பாரு. கஷ்டம்னா என்னன்னு சொல்லி கொடுத்து நம்மளை முன்னேற்ற பாதையை கொண்டு வருவர் யாருன்னா அதுதான் வந்து சனீஸ்வரன், சனி. இப்போ சுக்கிரன் என்பவர் நல்ல சுகவாசியாகவே நம்மளை வாழ்க்கையில கொண்டு போகணும்னு நினைக்கிறவர். அவர் பார்ப்பா கடைசி வரைக்கும் அலட்டிக்காம சுகவாசியாவே வாழ்ந்தார். பரணி, பூரம், பூராடம், எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் வெளியில சொல்றது இல்லை, எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அதை பத்தி கலங்கிறது இல்லை. தன்னிடம் இருப்பதை வைத்துக்கொண்டு நிறைவான வாழ்க்கையை மற்றவர்களுடைய பார்வைக்கு கண் திருஷ்டி ஏற்படக்கூடிய அளவிற்கு வாழக்கூடியதுதான் இந்த சுக்கிரன், அவனுடைய ஸ்டார். அதே ரிஷப எல்லா ராசிக்காரங்களுக்கும் எல்லாருக்கும் துன்பங்கள் வரும், கஷ்டங்கள் வரும். அதே நேரத்தில் இந்த விருச்சிக துலாம் ராசியும் ரிஷப ராசிக்கு அதிபதியும் சுக்கிரனாக வருவதால் அந்த கஷ்டங்களை வெளியில புலம்பி தள்ளி கொண்டிருப்ப மாட்டார்கள். என்னதான் இருந்தாலும் அந்த நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு ரோட்டில் அப்படி இறங்கி வந்தாங்கன்னா காசே இல்லைனாலும் பரவாயில்ல, அவங்கள பார்த்தாலே நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், கவலையே பட மாட்டாங்க, ஏதோ கண்டுமே அஞ்ச மாட்டாங்க, சுகவாசியாகவே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி எனக்கு என்னுடைய அனுபவம், எனக்கு லக்கணத்துக்கு 4ல் சுக்கிரன் உச்சம், அந்த திசையும் போயிட்டு இருக்கு. சுக்கிர திசையில் எனக்கு எந்த விதமான என் நண்பரும் சொன்னார், சுக்கிரன் உங்களுக்கு நல்லது செய்யாதுன்னாரு. அப்படி இல்லை, டபுள் மடங்கு நல்லது தான் செஞ்சது. சுக்கிரன் உச்சம் பெற்றதுக்கு அப்புறம் பலன் இல்லாமல் போயிடும். அந்த உச்சத்தை நாம் வந்து இந்த லக்கணக்காரர்கள் அனுபவிக்க முடியாமல் போகலாம், அனுபவிக்க தெரியாமல் போகலாம். அந்த வீனஸோட கொஞ்சம் கலந்து உள்ளார வந்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பிளானட் நமக்கு கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது. ஆக 4ஆம் பாவகம் சுகஸ்தானம்.
அதே 10ஆம் பாவகம் கர்மஸ்தானம். நல்லா அது பாட்டுக்கு சுக்கிரனுக்கு உண்டான ஃபீல்டில் இறக்கி விடணும். வருங்கால ஜோதிடர்களே, இவருக்கு தான் 10ல் சுக்கிரன், மகர லக்கணம், திசை வருது, ஜவுளி கடை வைக்க சொல்ல வேண்டியதானே. அவர் வந்துட்டு பெண்கள் விரும்பக்கூடிய பொருட்கள், ஃபேன்சி ஸ்டோர், நகைக்கடை, ஆபரணங்கள், ஜவுளிக்கடை, பிரைடல் ஷாப்பு, ஏன் அழகாக நீங்கள் வழி நடத்திட்டு போங்க. எவ்வளோ இப்போ என்ன படிக்கலாம்னு நான் நிறைய வீடியோவில் போட்டு எத்தனை நூற்றுக்கணக்கான மாணவ மாணவிகள் வந்து அயல்நாட்டில் பிறந்தவர்கள் கூட வெளிநாடு அமெரிக்காவில் காசே வேண்டாம்ட்டேன். ஏன் குழந்தை இப்போ தான் 10ஆம் கிளாஸ் படிக்க போகுது. அது படித்து நான் சொன்னது மாதிரி நல்ல விதமாக வந்து அதுக்கப்புறமா நம்மளை நினச்சி பார்க்குதோ இல்லையா, அது வேறு விஷயம். நம்ம அவங்களுக்கு எடுத்து கொடுக்குறோம் இல்லையா, அதை எடுத்துக்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் வளம் பெறட்டும். அது மாதிரி கோள்களுக்கு தக்கவாறு சுகத்தை அள்ளித்தர சுக்கிரனே தயாராக இருக்கும் பொழுது அதை பெறுவதற்கு நீங்கள் ஏன் தடைக்கற்களாகவும் அதை எடுத்து சொல்ல தெரியாத ஜோதிடர்களாகவும், அப்போ உங்களுக்கு நேரம் கெட்டுப்போன தசாபுத்திகள் நடக்குமே. ஆனால் இந்த நிகழ்ச்சியை பார்க்க மாட்டீர்கள். இந்த நிகழ்ச்சி யாரெல்லாம் பார்ப்பாங்க? யாருக்கெல்லாம் நல்ல காலம், யாரெல்லாம் நன்கு புரிந்து கொண்டு கிரகங்களை அறிந்து கொள்ள முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களிடம் போய் இந்த நிகழ்ச்சி சேரும், பார்ப்பார்கள். சுகத்தை தந்தவர் சுக்கிரனே, அதை எவ்வாறு பெறுவது, அவர் எப்படிப்பட்டவர், அவர் ஜாதகத்தில் எந்த இடத்தில் இருந்தால் வீக்னஸ் ஆவார், எந்த இடத்துல இருந்தால் மேன்மையை தருவார், அந்த திசை நமக்கு நடந்தோம். ஏன்னா என்னை பொறுத்தவரை அவனுக்கு நடக்கிறது சுக்கிர திசைப்பா, கையில பிடிக்க முடியாது. அதை ஏன் என்னுடைய லக்கணத்துக்கு ஆகாத சுக்கிரனை, என்னுடைய ராசிக்கு ஆகாத சுக்கிரனை ஒரு ஜோதிடருடைய ப்ரிடிக்ஷனையும் தவிடுபடியாக்கி இன்னைக்கு உலகெங்கிலும் பிரகாசிக்க வைத்து அதே சுக்கிர திசையில் தானே நான் உச்சம் தொட்டேன். என்னை போன்று ஏன் நீங்கள் வரக்கூடாது? கிரகங்களை சாமர்த்தியமாக கிரகித்து வெற்றியை நுகர்ந்தது எப்படி சொல்லித்தர்ற வாங்க. நம்ம நிறைய பேர் இன்னைக்கு என்னன்னா, என்ன மாதிரி தனுசு லக்கணம், மீன ராசி, சுக்கிரன் வேலை செய்யாதுன்னு சொல்லக்கூடிய ஜோசியர் இருக்காங்க. அதே மகர லக்கணத்துக்கு யோகமான திசையே சுக்கிரன் ஒருவனே. அந்த சுக்கிர திசையிலையும் அதை அனுபவிக்க முடியாதவங்களும் இருக்கிறாங்க. ரெண்டு தரப்பு. இதுக்கு என்ன சொல்றீங்க? ஒன்று சரியான அறிதல், புரிதல், தெளிதல் இல்லை, அல்லது சரியான வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைக்கவில்லை, அல்லது நீங்கள் சரியான வழிகாட்டியை தேடி செல்லவில்லை. இவ்வளவுதானே. ஆக ஒரு கிரகங்களை நான் என் நண்பர் சொல்லும்போது ஆடியெல்லாம் போகல. அதுல இன்னொருத்தர் சொன்னார், இதுதான் இவர் நன்றாக வருவார்னு. அவர் சொன்னதை நான் எடுத்துக்கிட்டேன். இந்த நெகட்டிவா சொன்னதை மறந்துட்டேன். பாசிட்டிவா சொன்னார் பார்த்தீங்களா, அவர் வந்து இந்த சுக்கிர திசை உங்களுக்கு நன்றாக இருக்குமே என்றார். அதில் தான் நாம் வந்து இந்த உச்சம் பெற்ற சுக்கிரன் லக்கணத்துக்கு ஆப்போசைட், ராசிக்கு ஆப்போசைட்டாக இருந்தாலும் அதில் நமக்கு பல்வேறு விதமான சுக அனுபவங்களை கொடுத்து நல்ல முன்னேற்றங்களையும் கொடுத்து நல்ல நலமாக வாழ வைத்தது அப்படிங்கிறது சொல்லலாம். அது மாதிரி வருங்கால ஜோதிடர்களே, சுகம் தந்தவர் சுக்கிரனே என்று நம் முன்னோர்கள் சுகத்துக்கு அதிபதியாகிய சுக்கிரனை படைத்திருக்கிறார்கள். சுக்கிரனுடைய காரகத்துவம் நான் நட்சத்திர ரீதியாக சொன்னேன். பரணி, பூரம், போராடம் எப்படிலாம் இருக்கிறாங்கன்னு பாருங்க. பகட்டா இருப்பாங்க, பளிச்சுன்னு இருப்பாங்க. தன்னுடைய பகட்டுக்காக, மகிழ்ச்சிக்காக எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணுவாங்க. நல்ல அறுசுவை உணவுக்காக எவ்வளவு தூரம் வேணாலும் போவாங்க. நல்ல வாகனம், விலை உயர்ந்த வாகனம் வாங்குவதற்காக எவ்வளவு காலங்கள் வேணாலும் காத்து இருப்பாங்க. நல்ல ஆடைகளை உடுத்துவதற்கு தாமதமானாலும் ஒரு ஆடையே ஒழுங்கா அதையே உடுத்துவாங்க. அடுத்து உடுத்துறதுக்கு கையில காசு இல்லைனாலும் ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கி 2 ட்ரெஸ்ஸு போட்டாலும் அது விலை உயர்ந்ததாக தான் இருக்கும், தரமானது இருக்கும். இதுதான் பெரும்பான்மையான சுக்கிரனுடைய நட்சத்திரங்களுடைய பலன்கள். அதே மாதிரி ரிஷப ராசியும் துலாம் ராசியும் கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஊட்டாதவர்கள். தன்னிடம் காசு பணம் இருக்கிறதோ இல்லையோ அவர்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் அவர்கள் தன்னிடம் இருப்பதை வைத்து பகட்டாகவே காட்சியளிப்பார்கள். அதே நேரத்தில் சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெற்றவர்கள், மாளவியா யோகத்தில் பிறந்தவர்கள், அந்த திசை நடக்கும் பொழுது அவங்க லக்கணத்துக்கே அது ஆப்போசைட்டாக, இப்ப கடக லக்கணம் பாதகாதிபதின்றான். சுக்கிர திசையா உனக்கு நல்ல திசையாது, பாதகாதிபதி. சரி, சிம்ம லக்கணம், ஆமா அதுதான் 10 குடையவன் ஆகாது. அப்புறம் விருச்சிக லக்கணம் இல்ல துலாம் லக்கணம், லக்னாதிபதி இருந்தாலும் அவனே 8 குடையவன். விருச்சிக லக்கணத்துக்கு அவனே விரையாதிபதி.
தனுசு லக்கணத்துக்கு கடங்காரன், ஆறுக்குடையவன், நன்மை செய்யாது. ஏன் 11 எடுத்துக்க வேண்டியதானே? 10 இந்த லக்கணத்துக்கு மட்டும் 5 10 யோகக்காரன். கும்ப லக்கணத்திற்கு பாதகாதிபதி. ஒரே கோள்களை எவ்வளவு சொல்லியிருக்காங்கல்ல. மீன லக்கணத்திற்கு அவனே 8 ஆக மேச லக்கணத்துக்கு சர லக்கணம் 2 மாரகாதிபதி. இப்படி உருவங்களையும் நம் முன்னோர்கள் தான் கொடுத்திருக்கிறார்கள் ஐயா, நான் அல்ல. முன்னோர்கள் கொடுத்ததை ஆய்வு செய்ததில் நான் அதுல நல்ல விதமா பாசிட்டிவான விஷயங்கள்லாம் எடுத்து சொல்லி நடந்தவர்களை தான் பார்த்திருக்கிறேன். பாதகாதிபதி மாரகாதிபதி என்பது ஏதாவது ஒரு சிலருக்கு நடக்கலாம். அந்த பாதகாதிபதி மாரகாதிபதி பற்றிய விளக்கமான ஒரு வீடியோ விரைவில் வரும். நாளை நம்ம மீண்டும் உழைப்பால் உயரக்கூடிய உத்தமர்களாகிய சனீஸ்வரனுடைய அந்த அமைப்பை சார்ந்தவர்கள் பற்றி பார்க்க போகிறோம். என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.